வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு எப்படி ஹவு ப்ராஃபிட்டபிள் த பிஸ்னஸ், அதில் இந்த டியூபாண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பேச போகிறோம். ஸோ முதலீட்டாளருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரிலையபிள் மெத்தட் ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்காக இருக்க வேண்டும். ஸோ அதில் டியூபாண்ட் அனாலிசிஸ் ஒரு ஒரு கிளியராக ஒரு ஸ்ட்ரக்சர் வே டு அட்ஜஸ்ட் அதை காமிக்குங்க. ஸோ இதுதான் பிரேக்கிங் டவுன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ROE இன்டு ப்ராஃபிட்டபிலிட்டி, உங்களுடைய லாபத்தில் ப்ளஸ் எஃபிஷியன்சி அண்ட் லிவரேஜ், இது மூணுத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது. ஸோ டியூபாண்ட் மேலும் நமக்கு என்ன உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு what truly drives from the company performance, அதில் கவர் ஆகாததே நம்ம இதில் பார்க்க முடியும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருடைய யூஸ் டியூபாண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், அது மாதிரி ஒரு ஸ்டாக்கை பிக்கிங் டூல் என்னெல்லாம் இருக்கு, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வாட் இஸ் டியூபாண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் வரும் இல்லையா. இது இட்ஸ் அ மெத்தடுங்க, அதான் சொன்னேன், இட்ஸ் அ பிரேக் டவுன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE. ஸோ அதனால ஒரு அண்டர்லைங் காம்பனன்ட்ஸுடைய எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் என்னெல்லாம் டிரைவர்ஸ் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி கம்பெனிக்கு முன்னாடி நிற்குது பின்னாடி நிற்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான் அது. முதல்ல ROE அப்படின்னா என்ன, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்பது நீங்கள் ₹1 அந்த கம்பெனியில் முதலீடு செஞ்சீங்கன்னா அந்த ₹1 அந்த கம்பெனி எவ்வளவு ரூபாய் லாபம் ஈட்டுகிறார்கள், எவ்வளவு டைம் அந்த பணத்தை அவங்க ரொட்டேட் செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டிரைவ் பண்றதுங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நெட் மார்ஜின் இன்டு டோட்டல் அசட் டர்ன் ஓவர் இன்டு ஈக்விட்டி மல்டிப்ளையர். ஸோ இது இப்படி எடுத்துக்கலாம், நெட் இன்கம் பை ஈக்விட்டி. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்சி ஆஃப் த கம்பெனி, ஒரு அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை ஜெனரேட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது தான். ஸோ நெட் இன்கம் பை ஈக்விட்டி தான் ROE. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு கம்பெனி ஒரு ஈக்விட்டி டு ஜெனரேட் ப்ராஃபிட்ஸ் இல்லையா. ஸோ ஒரு அதிகமான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இண்டிகேட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த கம்பெனியில் இருக்கு. அப்புறம் ஒரு எஃபெக்டிவ் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். மீனிங் அதாவது இந்த கம்பெனி ஜெனரேட் மோர் ரிட்டர்ன்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வேண்டியது. அந்த அதர் ஹேண்ட் லோவர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது ஒரு சிக்னல் ஒரு வீக் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஹை ரிலையன்ஸ் ஆஃப் டெட். ஸோ அவங்களால கடனை சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால என்ன ஆகும், ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க் அந்த கம்பெனிக்கு வரக்கூடும். ஸோ அதனால நார்மலா ஹை ROE இஸ் த பெஸ்ட் ஒன் டு இன்வெஸ்ட். ஸோ இதில் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு, அக்கார்டிங் டு யுவர் இன்புட்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின். இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஹவு மச் ப்ராஃபிட் ஒரு கம்பெனி ஜெனரேட் பண்றாங்க, அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ அந்த ஒரு பர்டிகுலர் வருஷத்துல அது ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட் எப்ப ஆஃப்டர் டிடக்டிங் த இன்கம் டேக்ஸ் இல்லையா, expenses and including cost of goods sold, operating expenses, interest and taxes. So அதனால higher net profit margin ஸ்ட்ராங்கா அவங்களுடைய காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா அவங்க காசு கொடுத்து வாங்கும் பொழுது they will get the better rate இல்லையா. அதே மாதிரி efficient operations and pricing power. ஸோ இதெல்லாம் அவங்களால பெட்டரா பண்ண முடியும். அதனால whatever they indicate the rising cost இல்ல competitive pressure or inefficiency இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் எங்க இருக்கும், லோவர் மார்ஜின் இருக்கும் பொழுதுதான் இருக்கக்கூடும். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு நெட் இன்கம் டிவைடட் பை ரெவென்யூ. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க ஸோ இந்த பிரேக் டவுன் இந்த எக்ஸ்பேண்டட் காம்பனன்ட்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். ஸோ அந்த டிஃபரன்சஸ்ல டாக்ஸ் பர்டன், இன்ட்ரெஸ்ட் பர்டன் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ல அதை ஃபர்தரா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த டியூபாண்ட் அனாலிசிஸ்ல அது 3 கீ காம்பனன்ட்ஸ் கொடுக்கும். என்னெல்லாம்,
ஒன்று வந்து டாக்ஸ் பேர்டன், இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் பேர்டன், இன்னொன்று வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இதெல்லாம் எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அந்த கம்பெனி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதை வைத்து நம்மளால சொல்ல முடியும். அதாவது டாக்ஸ் பேர்டன்றது என்ன, நெட் இன்கம் பை இபிடி அப்படிம்பாங்க. ஸோ அதற்கு தகுந்தாலும் டாக்ஸ் பேர்டன் வரும். ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் பேர்டன். இன்ட்ரெஸ்ட் பேர்டன்ங்கிறது வந்து இது வந்து ஹவு மச் கம்பெனி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து ரிமைன்ஸ் பேயிங் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து ஒரு ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் சொன்னால இபிடி டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது தான் இது. ஸோ இந்த ரேஷியோ வந்து closer to 1 indicates low or no interest expenses, meaning the company retains அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிறாங்க, டாக்ஸுக்காக வெளியில கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ த லோவர் ரேஷியோ வந்து இது சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து ஹையராக இருப்பதனால ரெடியூசிங் ப்ரீ டாக்ஸ் ஏர்னிங்ஸ்னால, ஸோ அவங்களுடைய சிக்னிஃபிகண்ட் டெட் ஆப்ளிகேஷன்ஸ்னால அந்த கம்பெனியில் வந்து ஒரு அழுத்தம் இருக்கக்கூடும். So the net interest burden is zero, meaning the operating profit consumed by the interest payments. So அதனால impact on financial stability கண்டுபிடிக்கிறது interest burden. Okay? Then third one is operating profit margin. இதுதான் OPM அப்படின்னு சொல்லுவோம். இந்த operating profit margin வந்து அவங்களுடைய profitability எப்படி கால்குலேட் பண்றோம்னா EBIT divided by revenue. So அது பண்ணும் பொழுது பர்சன்டேஜ் ஹையர் இபிடி மார்ஜின்ஸ் இருக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணணும். மேலும் அடுத்தது வந்து த பிரைமரி ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் என்னன்னா வீக் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஹை இன்ட்ரெஸ்ட் பர்டனில் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணி அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் டேர்ன் இன்டு நெகட்டிவ் ஆகிடும், அதை பார்த்துட்டு பண்ண வேண்டும். அடுத்தது டோட்டல் அசட் டேர்ன் ஓவர். டோட்டல் அசட் டேர்ன் ஓவர்ங்கிறது வந்து ரெவென்யூ டிவைடட் பை டோட்டல் அசட்ஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அசட் டேர்ன் ஓவர் வந்து வேரி ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி. பேசிக்லி பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி அண்ட் எஃப்எம்சிஜி ஒரு ஹை டேர்ன் ஓவர் இருக்கும். அதே சமயத்தில் இந்த கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் லோவர் ரேஷியோ இருக்கும். அதனால ஹையர் அசெட் டர்ன்ஓவர் ஜெனரலி பெட்டர். பட் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் வித் இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கு வந்து ஒவ்வொரு டர்ன்ஓவர் ரேஷியோ இருக்கும், அதில் வந்து அது ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பட் ஹையர் அசெட் டர்ன்ஓவர் வில் பி பெனிஃபிஷியல் ஒன் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸை பொறுத்தவரைக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி, காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கு கம்பீட்டட் வித் த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க. அடுத்தது வந்து ஈக்விட்டி மல்டிப்ளையர். ஈக்விட்டி மல்டிப்ளையர் நத்திங் பட் டோட்டல் அசட்ஸ் டிவைடட் பை ஈக்விட்டி. ஸோ இது வந்து உங்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் ரேஷியோவில் கம்பெனி வந்து அவங்களுடைய டெட் வர்சஸ் ஈக்விட்டி டு ஃபைனான்ஸ் இட்ஸ் அசட்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறதுக்கு, இந்த கம்பெனி வந்து லிவரேஜ் எப்படி எடுத்துட்டு இருக்காங்க, அப்ரோப்ரியேட்டா இருக்கா, இட் ஷுட் பி கம்பேர்ட் வித் இண்டஸ்ட்ரீஸ் அதர் கம்பெனிஸா அப்படின்னு பார்க்கறதுக்கும் இது உபயோகமாக இருக்கக்கூடும். ஸோ இதுதாங்க அந்த ஓவராலாக அந்த டியூபான் இன்புட்டில். இதுலேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த டாக்ஸ் பேர்டனில் வந்து இன்னொன்று எஃபெக்ட் ஆன் ஆர்ஓஇ பார்க்கலாம். அதுமாதிரி இன்ட்ரெஸ்ட் பேர்டனில் பார்த்தீங்கன்னாக்க எஃபெக்ட் ஆன் ஆர்ஓஇ, தென் ஆப்ரேட்டிங் மார்ஜின் எஃபெக்ட் ஆன் ஆர்ஓஇ, தென் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து ஹையர் ஈக்விட்டி மல்டிப்ளையர் இன்க்ரீசஸ் இன் ஆர்ஓஇ. இந்த மாதிரி நிறைய இந்த டியூபான் அனாலிசிஸ் மூலிமா ஒரு பவர்ஃபுல் டூல் எவாலுவேட்டிங் ஏ கம்பெனி, அதுமாரி ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸோட நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ரேஷியோ லைக் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது வந்து மிஸ்லீடிங்காக இருக்கும். இந்த டியூபான் அனாலிசிஸோட பண்ணும்பொழுது ஒரு டீப்பர் பிரேக் டவுனோட பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஒரு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆர்ஓஇ வந்து சஸ்டைனபிளா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது மூலிமா பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஹோலிஸ்டிக் வியூ அப்ரோச்சோட பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர் காம்பனண்டோட நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்பொழுது இந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸை சஸ்டைனபிலிட்டி நீங்கள் வந்து சரியாக பண்ணும் பொழுது உங்களுடைய முதலீடு பல மடங்காக வளரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நண்பர்களே, நாளைய தினம் வருவாரும் சந்தைகள் எப்படி இருக்கும், என்ன விஷயங்களை நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.